ஆபரேட்டர்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு பார்க்க பிளான் பண்ணி இந்த சாப்டருக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணிக்கலாம். What are operators? Operators are used to perform an operation. அந்த ஆபரேஷன் எதுவும் இருக்கலாம். அதுல நிறைய டைப் ஆஃப் ஆபரேட்டர்ஸ் இருக்கு பைத்தான்ல. ஒரு காமனா ஒரு 5 இது எடுத்துக்கிறாங்க. arithmetic, relational, logical, assignment and conditional operators. எதெல்லாம் arithmetic operators? நமக்கு மேத்ஸ்ல நாம ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. பிளஸ், மைனஸ், ஆஸ்டரிஸ்க், ஸ்லாஷ், டபுள் ஸ்லாஷ், பெர்சன்டேஜ், டபுள் ஆஸ்டரிஸ்க். இது எல்லாம் arithmetic operators. இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பிரீஃபா பார்க்கறோம். ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம நிறைய எக்ஸாம்பிளோட பார்த்தோம். பிளஸ் வந்து அடிஷன், மைனஸ் வந்து சப்ட்ராக்ஷன், ஆஸ்டரிஸ்க் வந்து மல்டிப்ளிகேஷன். ஸ்லாஷ்னா என்ன செய்யும்? ஒரு அக்யூரேட்டா கான்செப்ட் கண்டுபிடிக்கும். ஒரு வந்து 1.66 5/3 கொடுத்தோம்னா, அதே இது 5/3 கொடுத்தோம்னா அத ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். டிவைட் பண்ணி அதுல உள்ள டெசிமல் பார்ட்ட கட் பண்ணிடும். இப்போ பாருங்க 5/3 னா 1.66 னு போயிட்டே இருக்குது. 3/3 கொடுத்தோம்னா அந்த டெசிமல் பார்ட்ட கட் பண்ணிடும். அப்புறம் வந்து 5%3 இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ்க்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துக்கிறோம். இன்டிஜர்னா ஒரு ரிசல்ட் வரும், ஃப்ளோர்ல ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னா ஒன்னு வரும். இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம பார்த்துக்கிறோம். இது எல்லாமே நீங்க ஒரு தடவை ரிவைஸ் பண்ணீங்க. 5%3 னா என்ன? நம்பரை டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன வருமோ அதை மட்டும் எடுத்துக்கணும். ஸோ 5 3 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 2 வரும். 5 டபுள் ஆஸ்டரிஸ்க் 2 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அப்படின்னா மீனிங் என்ன? 5 பவர் ஆஃப் 2 5 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்ப பவரை கொடுக்கறதுக்கு நம்ம பைத்தான் என்ன பண்ணணும்னா 5 டபுள் ஆஸ்டரிஸ்க் 2. ஓகேயா? சோ நாம எல்லா அரித்மெடிக் ஆபரேட்டர்ஸும் பார்த்துட்டோம். இதெல்லாம் அரித்மெடிக் ஆபரேட்டர்ஸ் பிளஸ், மைனஸ், ஆஸ்டரிஸ்க், ஸ்லாஷ், டபுள் ஸ்லாஷ், பெர்சன்டேஜ், டபுள் ஆஸ்டரிஸ்க். சோ இன்னைக்கு நாம இந்த ரிவைஸ் தான் பண்றோம். சோ நான் நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கல. ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் கிளாஸ்ல பார்த்து அந்த எக்ஸாம்பிள் எல்லாமே பாத்துங்க. கொஞ்சம் அட்வான்ஸ் அந்த ஃபீல்ட்ல போறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அரித்மெடிக் ஆபரேட்டர்ஸ் நாம தரவாயிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ரிலேஷனல் ஆபரேட்டர் ஆர் கம்பேரிட்டிவ் ஆபரேட்டர்ஸ். What are comparative operators? Greater than, less than, greater than equal to, less than or equal to, not equal to. இது எல்லாம் relational operator. What is the purpose of relational operator? Comparing two different things. They are used to find the relation between two different things. இதெல்லாம் ஞாபகம். இப்போ 5 greater than 3. இந்த ரெண்டுக்கு ரிலேஷன் என்ன? 5 is greater than 3 ஆமா, 5 is greater than 3. அதான் ட்ரூ. சோ இது எப்பவுமே ரிலேஷனல் ஆபரேட்டர் வந்து பூலியன் ரிசல்ட் தான் கொடுக்கும். பூலியன் ரிசல்ட்னா என்ன? either true or false. நெக்ஸ்ட் பார்க்கறோம் 5 less than 3. 5 cannot be less than 3 ஆ இருக்க முடியாது. அதனால false வந்து. நெக்ஸ்ட் 5 greater than or equal to 5. 5 cannot be greater than 5, but 5 is equal to 5. so true வந்திருக்கு. நெக்ஸ்ட் 5 less than 5 ஆ இல்ல. ஆனா 5 equal to 5. so true. நெக்ஸ்ட் பார்க்கறோம் 5 not equal to 7. ஆமா, true. 5 not equal to 7, true. இதே 5 equal to 7 கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? false வரும். இது எல்லாம் ரிலேஷனல் ஆபரேட்டர். லாஜிக்கல் ஆபரேட்டர்னா என்ன? and or not. and or not. மூணு லாஜிக்கல் ஆபரேட்டர் இருக்கு. லாஜிக்கல் ஆபரேட்டர் என்ன பண்ணும்னா ரெண்டு கண்டிஷனை கம்பைன் பண்ணும். and ஆபரேட்டர் அப்படிதான், or ஆபரேட்டர் அப்படிதான். இப்போ and ஆபரேட்டருக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துக்கிறோம். 5 greater than 3. அப்புறம் 5 greater than 2. ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ. 5 is greater than 3 and 5 greater than 2. ரெண்டுமே ட்ரூ. சோ ரிசல்ட் வந்து ட்ரூன்னு வந்துருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கறோம் 5 greater than 3 கண்டிஷன் ட்ரூ, பட் 5 is not greater than 12, false. இப்போ 5 or கொடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ, செகண்ட் கண்டிஷன் false. சோ ட்ரூ. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ரெண்டும் and orக்கும் ரெண்டு கண்டிஷன் வேணும். நாட்டுக்கு மட்டும் ஒரு கண்டிஷன். இந்த எக்ஸாம்பிள்னா ஒரு தடவை காப்பி பண்ணிங்க. இந்த ஒரு தடவை காப்பி பண்ணீங்க எல்லாரும். ஃபைவ் மினிட்ஸ் காப்பி பண்ணீங்க. நம்ம நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணிக்கலாம். காப்பி பண்ணீங்க. காப்பி பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லுங்க.